2 இளம் ஜோடியில் உள்ளே வர்றாங்க. ரொம்ப சிரித்து பேசிக்கிட்டே உள்ளே வந்து உட்காடுறாங்க. உட்காந்து 2 பேரும் அந்த பொண்ணு அழகாக தானே இருக்கா, அவன் நல்லா ஹேண்ட்ஸமாக தானே பார்க்கலாம்ல, அவங்க ஆளுக்கு ஒரு மொபைல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியான நம்மளுடைய வாழ்க்கையை என்னன்னா வெர்ச்சுவல் உலகம் தீர்மானிச்சுக்கிட்டு இருக்கு. இன்றைய வாழ்க்கையில் எல்லோரும் கையில் ஒரு மொபைலை வச்சு ஷார்ட் ரீல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கே 2 விதமான மரபு இருக்குது. சங்க இலக்கியத்திலே பார்த்தீங்கன்னா வைதிக மரபு உள்ளே வந்துருச்சு. என்ன, வைதிக சனாதன மரபு இருக்குது, இன்னொன்று ஆவைதிக மரமான ஜைன மதமும் பௌத்த மதமும் இருக்குது. ஆனால் தமிழருடைய மரம் என்பது தனியானது, தமிழருடைய அறம் என்பது தனியானது. ஒரு வேத மந்திரங்கள் நமக்கு கிடையாது இல்லையா? வேத மந்திரத்தை ஓதுகின்ற அந்த புரோகிதன் நமக்கு கிடையாது. வேத மந்திரம், வேள்வி, வேதம் ஓதுகிற புரோகிதன், இது எல்லாத்தையும் புனிதம் சொல்லக்கூடிய நம்மகிட்ட கிடையாது. நம்ம தமிழர்கள் என்ன பண்ணுறோம், அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்குமே இயற்கையை எப்படி எதிர்கொள்வது, இயற்கை நம்மளை எது வேணால் செய்யக்கூடிய எல்லா சாத்தியம் இருக்குது. நாம் இயற்கையினுடைய பெருங்கருணை வேணாம், இதைத்தான் சங்க இலக்கியம் சொல்லுது. மகாபாரதம் திரும்ப திரும்ப இந்த வர்ணாசிரம கோட்பாடையும் வைதிக சனாதானத்தையும் திரும்ப திரும்ப வலியுறுத்திக்கிட்டு இருக்குது. நம்ம மரபில் எல்லாமே பெண்ணை நம்ம கணவன் இறந்தால் பெரிய விஷயம் இல்லை. அது கணவன் இறந்த பிறகு கூட நிறைய குலதெய்வங்கள் நாட்டுப்புற தெய்வங்கள் பூராமே நம்மகிட்ட வழிபட்டுருக்கோம். ஒரு அரசாங்கம் 22,000 கோடி செலவழித்து ஒரு பிரம்மாண்டமான கட்டடத்தை கட்டுது. அந்த கட்டடத்துக்குள்ளே போய் யாரோ உள்ளே போகிறான், சாமியாரெலாம் உள்ளே போகிறான். ஆனால் இந்திய நாட்டின் குடிமகளாகிய முதல் குடிமகளாகிய குடியரசுத் தலைவர் உள்ளே போனாங்களா? அந்த அம்மா போனால் என்ன நடந்தது, ஏன் போகல? அது வைதிக சனாதனம், வைதிக மரபுக்கு எதிரான ஒரு போராட்டம் திரும்ப நடந்துகிட்டு இருக்கு. இந்த போராட்டத்தில் நாம் நமக்கான அடையாளத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு விஷயம்தான் சங்க இலக்கியம்.